எக்ஸலண்ட். ஸோ இன்றைக்கி டிசிஎஸ் ப்ரோக்ராமில் இன்டர்வியூ ப்ரோக்ராமில் என்ன ப்ரோக்ராம் பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன? The program will receive 3 English words inputs from STDin. நம்மளுடைய ப்ரோக்ராம் 3 ஆங்கில வார்த்தைகளை ஸ்டாண்டர்ட் இன்புட் டிவைஸ்லேருந்து வாங்கணும், அதாவது கீபோர்ட்லேருந்து வாங்கணும். These 3 words will be read one at a time. இந்த 3 வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையாக அடுத்தடுத்தது இன்புட் வாங்கணும். இன் 3 செப்பரேட் லைன், 3 செப்பரேட் லைனில் வாங்கணும். The first word should be changed like all vowels should be replaced by star. முதல் வார்த்தையில் என்னென்ன வவல்ஸ், அதாவது AEIOU இந்த 5 கேரக்டர் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணணுன்றாங்க, ஸ்டாராக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடணும். The second word should be changed like all consonants should be replaced by OUT. AEIOUவை தவிர மற்ற எந்த கேரக்டர் வந்தாலும் அதை அட் கேரக்டராக மாற்றணும். The third word should be changed like all care should be converted to upper case. ஸோ எல்லா லோயர் கேஸ் லெட்டரையும் என்ன பண்ணும், அப்பர் கேஸ் கேரக்டராக 3வது வார்த்தையில் இருக்கிறத மாற்றணும். தென் concatenate the 3 words and print them. அதுக்கப்புறம் அந்த 3 வார்த்தையும் ஒட்டுக்கா இணைச்சி என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு டெஸ்ட் கேஸ் என்ன? ஓகே, அதர் தேன் தீஸ் 3 concatenated word, no other characters or string should or message should be written to stdout. இந்த 3 கன்கார்டினேட் பண்ணிவிட்டு கன்கார்டினேட் பண்ணிவிட்டு அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணுங்கள், அது கூட எக்ஸ்ட்ரா எதையுமே டிஸ்பிளே பண்ணாதீங்கன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ பிரிண்ட் ஹவு ஆர் யூ, தென் அவுட்புட் ஷுட் பி ஹவு ஆர் யூ. அதாவது இந்த மாதிரி ஹவு ஆர் யூன்னு 3 வார்த்தை கொடுத்தாங்கன்னா எப்படி வரணும், அவுட்புட் இது மட்டும்தான் வரணும், வேறு எதுவும் வரக்கூடாது. யூ கேன் அஸ்யூம் தட் இன்புட் ஆஃப் ஈச் வேர்ட் வில் நாட் எக்ஸீட் மோர் தேன் 5 கேரக்டர்ஸ். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா, இன்புட் கொடுக்குற வார்த்தைகள் 5 கேரக்டருக்கு மேலே இருக்காது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். டெஸ்ட் கேஸ் 1 என்னென்னா, ஹவு ஆர் யூ இந்த 3 வார்த்தையும் இன்புட் கொடுத்தா இந்த மாதிரி அவுட்புட் வரணும். பாருங்கள், ஹவுவில் இருக்கிற AEIOU ஸ்டார் மாறிடுச்சு, ஆரில் இருக்கிற ஏயும் ஈயும் அப்படியே வந்துருச்சு, அட்டு இதுவாக மாறிடுச்சு. அதுக்கு அடுத்தது யூ ஆல் கேபிட்டலாக மாறிடுச்சு. 2வது கேஸு ஹவு 999U. இதில் பார்த்தீங்கன்னா ஹவுவில் இருக்கிற ஸ்டார் வந்துருச்சு, இந்த 999ல் AEIOU இல்லை ABCD எதுவுமே இல்லை, அதனால் அது அப்படியே வந்துருச்சு, யூ அப்படியே கேபிட்டல் வந்துருச்சு. ஓகே, இப்போது இந்த மாதிரி இன்டர்வியூ கொஷின் கேட்குறாங்க அப்படின்னாவே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்ம கரெக்டான ரிசல்ட்டு கொடுக்குறோமா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. அதில் ஏதாவது ஸ்பெஷலாக நம்மளுடைய நாலேஜை அங்கே காட்டியிருக்கோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கோடிங் எழுதுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூவில் ஒரு பெரிய கம்பெனியில் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எப்படி ப்ரொஃபஷனலாக டெவலப் பண்ணுறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்றதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம டெவலப் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ குயின்சி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். hash include stdio.h int main. ஸோ நம்மளுடைய ஃப்ரேம் ஒர்க் ரெடி. ஓகே, ட்ரைனிங் சோர்ஸில் சியில் 3 வேர்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ முதல்ல 3 வார்த்தையும் நான் இன்புட் வாங்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கேர் வேர்ட் 1 சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மேக்ஸிமம் 5 கேரக்டர் தான் வரும்ன்றாங்க. நான் என்ன பண்ணுறேன், 10 கேரக்டர் வரைக்கும் நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு வேர்டு 2 வேர்டு 3. ஓகே, சரி, முதல்ல நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோடிங் பண்ண போகிறோம். இப்போது இதை இன்புட் வாங்கணும், கெட் இன்புட்ஸ். ஸோ இப்போது கெட்டர்ஸ் ஆஃப் W1, கெட்டர்ஸ் ஆஃப் W2, கெட்டர்ஸ் ஆஃப் W3. இப்போ முதல்ல இன்புட் வாங்கிட்டு அது கரெக்டாக அவுட்புட்டில் வருதா அப்படின்றத பார்க்கலாம். %S 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 W1 W1 W2 W3.
ஓகே, இதை முதல்ல இது வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இங்கே எரர் இருக்குன்றான். என்ன எரரு? சாரி, சி ப்ரோக்ராமில் C++ கமெண்ட்டை போட்டேன். ஓகே, ஹவ் ஆர் யூ. ஸோ இப்போது ஹவ் ஆர் யூ வந்துருச்சு. ரைட், இப்போது இன்புட் கரெக்டாக வாங்கியிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த ஒவ்வொரு இன்புட்டையும் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இப்போது நம்ம ப்ரொஃபஷனலாக டெவலப் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே இதை ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி நம்மளுடைய திறமையை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாய்ட் வவல் டு ஸ்டார், நான் ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன், கேர் ஸ்டார், ஒரு வேர்டு அனுப்ப போகிறேன். அந்த வேர்டு என்ன பண்ணணுன்னா வவல் டு ஸ்டாராக மாற்றணும். இது ஒரு ஃபங்க்ஷனாக போடுறேன். ஸோ இப்போது இதை மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார் டிஎம்பியில் டபிள்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது வாயில் ஸ்டார் டிஎம்பி, அதாவது கரண்ட் கேரக்டர் வந்து நான் நல்லா இருந்ததுன்னா இதை திரும்ப திரும்ப பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வவல் கேரக்டராக இருந்தால் ஸ்டாராக மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்விட்சை யூஸ் பண்ணுறேன். ஸ்விட்ச் ஸ்டார் டிஎம்பி, கரண்ட் பொசிஷனில் இருக்கிற கேரக்டரை நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன். என்னென்னு செக் பண்ணுறேன், கேஸ் ஏ, கேஸ் இ, கேஸ் ஐ, கேஸ் ஓ, கேஸ் யூ. ஸோ இது இப்படியும் போடலாம், இல்லைன்னா இப்படி கூட போடலாம். ஓகே, இந்த மாதிரி இருந்தால் ஸ்டார் டிஎம்பி ஈக்குவல்ஸ் ஸ்டார். முதல்ல இது ஒர்க் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது பாயிண்டரை மூவ் பண்ணணும். பாயிண்டர் ஆப்ரேஷன் நான் பண்ணுறேன், பில்டு கொடுக்குறேன். ஸோ இன்புட் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வவல் டு ஸ்டார் W1 பாஸ் பண்ணுறேன். ஹவ் ஆர் யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, ஸ்டாராக மாறிடுச்சு. ஓ வந்து ஸ்டாராக மாறிடுச்சு. அப்போது ஒரு வேலை முடிஞ்சது. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேபிட்டலாக இருந்தாலும் என்ன பண்ணும், அதை நம்ம ஸ்டாராக மாற்றணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஏஏஐஓயு இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்போது வவல் டு ஸ்டார் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஹவ் ஆர் யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாறிடுச்சு. ரைட்டு, அப்போ இது போட்டுட்டோம் அப்படின்னா இதை அப்படியே காப்பி அடித்து என்ன பண்ணலாம், மாற்றலாம். கான்சோனன்ட் டு அட். ஸோ கான்சனண்ட்டாக இருந்ததுன்னா அட் கேரக்டராக மாற்றணும். ஓகே, இப்போது முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது கேபிட்டல் ஏஇஐஓயாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னால் இஃப் ஸ்டார் டெம்ப், இதை நான் ஒரு சின்ன வேலை பண்ணுறேன், ஒரு கேர் சி வச்சுக்கிறேன். சி ஈக்குவல் ஸ்டார் டிஎம்பின்னு வச்சுக்கிறேன். இப்போ சி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, முதல்ல அது ஆல்ஃபபெட் தானா அப்படின்னு செக் பண்ணுறேன். அண்டு சி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட். அண்ட் ஆல்சோ முதல்ல அது லோயர் கேஸ் கேரக்டராக இருக்கான்னு செக் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ அண்ட் சி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட். இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு இங்கே வரணும், இந்த கண்டிஷன் செக் பண்ண வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது எதுக்காக, ஏன் இதை பண்ணுறேன், செக் இஃப் இட் இஸ் கேரக்டர், செக் இஃப் இட் இஸ் an alphabet.
ஆல்ஃபபெட்டாக இருந்தால் தான் அது கான்சனண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது கான்சனண்ட், அது வவலாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், நான் எதுவுமே பண்ணல. அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டில் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார் டிஎம்பி இஸ் ஈக்குவல் டு அட் சிம்பிளை நான் போடுறேன், பிரேக் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ஃபபெட் கேரக்டராக இருந்தால் மட்டும்தான் இங்கே வருது. அப்படி வரும்போது அது ஏஇஐஓயுவாக இருந்தால் நான் எதுவும் பண்ணுறதில்ல. அது தவிர மற்ற எல்லா ஆல்ஃபபெட் கேரக்டரும் என்ன கான்சனண்ட்டு, அதை நான் வந்து அட்டாக மாற்றுறேன். சரிங்களா, வேலை முடிஞ்சுது. ஸோ அப்போது கான்சனண்ட் டு அட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா கான்சனண்ட் டு அட்டில் W2 போடுறேன். இப்போது இதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஹவ் ஆர் யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அட்டு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, வெரி குட். இப்போது ரெண்டாவது முடிஞ்சிருச்சு. மூணாவது ஆல்ஃபபெட் கேரக்டர்லாம் அப்பர் கேஸாக மாறணும். ஓகேங்களா, அப்போது எகெயின் இதை அப்படியே காப்பி எடுக்கிறேன். ஆல்ஃபாபெட் டு அப்பர். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டராக வரேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா கேர் சி போட்டுக்கிறேன். உள்ளே வந்தவொடனே சி இஸ் ஈக்குவல் டு ஸ்டார் டிஎம்பி போட்டுக்கிறேன். இப்போ என்ன செக் பண்ணுறேன்னா இது லோயர் கேஸ் கேரக்டர் தானான்னு செக் பண்ணுறேன். அதாவது ஏவில் இருந்து இஜட்டுக்குள்ளார கேரக்டரா அப்படின்னு செக் பண்ணுறேன். அப்படி இருந்தால் இப்போ நான் என்ன பண்ணணும், அதை ஆல்ஃபபெட்டாக மாற்றணும். சரி, ஆல்ஃபபெட்டாக எப்படி மாற்றுறது? ஸ்டார் டிஎம்பி ஈக்குவல்ஸ், இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏ ப்ளஸ் சி மைனஸ் ஏ. அதாவது சப்போஸ் இது ஏவாக இருந்தால் சியில் ஏன்னு கேரக்டர் இருந்ததுன்னா அப்போது ஏ மைனஸ் ஏ என்னாகும், ஜீரோவாக வந்துடும். 0 ப்ளஸ் ஏ என்னது, அது கேபிட்டல் ஏ தான். சப்போஸ் இது வந்து பியாக இருந்ததுன்னா பி மைனஸ் ஏ என்னாகும், 1ன்னு வரும். அப்போ ஏ கூட 1 சேர்ந்ததுன்னா அது பி கேரக்டராக மாறிடும். ஓகே, ஸோ அப்போது இந்த ஸ்விட்ச் கேஸு இந்த கேஸில் எனக்கு தேவையில்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா செக் இஃப் இட் இஸ் லோயர் கேஸ் கேரக்டர். மற்ற கேரக்டர் பற்றி எனக்கு கவலையே கிடையாது. செக் இஃப் இட் இஸ் லோயர் கேஸ் கேரக்டர். ஓகே, இது ஆல்ஃபபெட் டு அப்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ஃபபெட் டு அப்பரில் W3 பாஸ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஹவ் ஆர் யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ வந்துருச்சு, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா அவங்க அவுட்புட் என்ன கேட்டிருக்காங்க, நடுவில் எதையுமே சேர்த்தக்கூடாது, 3ஐயும் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம கொடுத்தது மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹவ் ஆர் யூ அவுட்புட் வந்துருச்சு. மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஹவ் 999 யூ. ஸோ இப்போவும் கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா, வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரு சப்போஸ் ஒரே டைமில் வந்து ஒரு 10 பேர் கரெக்டான ரிசல்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது இந்த கோட் எடுத்து ரிவ்யூ பண்ணும்போது ஸோ யார் ப்ரொஃபஷனலாக போட்டிருக்காங்க, ஃபங்க்ஷனலாக யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஹையர் வெயிட்டேஜ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அவ்வளோதான். இதை ஒரு முறை பார்க்காம போட்டு பாருங்கள். மெயின் என்ன, இப்போ நான் பண்ண மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி போடணும், அதை டெஸ்ட் பண்ணணும். ஓகே ஆகிடுச்சா, அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி போடணும், டெஸ்ட் பண்ணணும், அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி போடணும், டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டு. இது மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய லைஃபு டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி கம்ப்யூட்டர் ஃபீல்டில் கிட்டத்தட்ட 700 லாங்குவேஜஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ். ஸோ இங்கே எது உயர்ந்த லாங்குவேஜ், எது சின்ன லாங்குவேஜ்னு ஒரு மிகப்பெரிய தர்க்கமே நடக்கும். ஆனால் உண்மை என்னென்னா இந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணுறவங்க அந்தந்த கம்பெனி அவங்களுடைய டெவலப்மெண்ட் எந்த பேஸ் பண்ணியிருக்கோ, அவங்களுடைய ரிசோர்ஸஸ் எதில் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அப்போது எது வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜுக்கு பேஸாக அதை விட அதிகமாக என்ன தேவைப்படுதுன்னா
லாஜிக்கல் திங்கிங். இப்போது இந்த மாதிரி கோடிங் வந்து நம்ம ஃபங்க்ஷனலாக போடணும், இந்த மாதிரி லூப்பிங் பண்ணணும், இந்த மாதிரி பாயிண்டர் யூஸ் பண்ணணும். அது வந்து நமக்கு பார்த்த உடனே ஐடியா வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் சார்? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு காலத்தில் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும். ஆனால் இங்கிலீஷ் மீடியம் வந்த வாட்டி எல்லாருக்கும் ஈஸியாக போச்சு. எப்படி? ப்ராக்டிஸ் தான். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதும் ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸை தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா லாஜிக்கல் திங்கிங்கில் சொல்லி கொடுக்குறோம். எங்களுடைய C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் வாங்கி படிங்க. கண்டிப்பாக ஐடி ஃபீல்டில் நீங்கள் என்ட்ரானிங்கன்னா அற்புதமாக மேலே வரலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.